மலையகத்தின் மூத்த அரசியல் தலைவரான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 102வது ஜனன தினம் இன்றாகும். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 102வது ஜனன தின நிகழ்வு தற்போது ஜனாதிபதி செயலகமாக பயன்படுத்தப்படுகின்ற பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதி அருகில் நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் முடிஞ்சு 2 கிழமை ஆகுது. இன்னும் இழுபறி இன்னும் சரி வரல. அவர்களே இழுபறி இருக்கிற போது இப்ப நாங்களும் பங்கு போட்டுக்கிட்டு போய் கேட்க விரும்பல. அந்த தேசிய அரசாங்கம் அமைஞ்சு நல்லா இருக்கிற போது அவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். நல்ல அரசு அமைஞ்சு அவங்களோட நாங்கள் ஒத்துழைச்சு எங்க மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுல எங்களுக்கு ஆவலா இருக்கும். தேர்தல் முடிவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு குறையல. அப்படின்னா இலங்கையிலே நீங்க பாத்தீங்கன்னா வெற்றிலையில போட்டியிட்ட ஒரு தமிழர் வரல. நாங்க 3 பேரும் வந்திருந்தோம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த அம்மா 400 ஓட்டுல தான் வரல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 3 பேரும் வெத்தின மாதிரி தான் இருக்கும். 2 பேர் பார்லிமெண்ட்குள்ள நாங்க போறோம். எப்படி அப்ப மக்கள் எங்களை ஏத்துக்கிறாம போட்டாங்க. வெற்றிலையில ஆணையில போயிருந்தோம்னா வளமை போல நாங்க 1,25,000 தாண்டி இருப்போம். அது சின்னத்தை பொறுத்து தான் இந்த முறை எங்க மக்களுக்கு ஒரு மோகம் வந்தது சின்னத்துல. அதனாலதான் வாக்களிச்சிருக்காங்களே தவிர எங்களை ஒருத்தரும் புறந்தல்ல.